பச்சை பயிர்கள் அலைமோதும் ஒரு சிறிய கிராமம், அதுதான் செல்வநகர். அந்த ஊரில் ராமு என்ற சிறுவன் தன் அம்மா அப்பாவுடன் வாழ்ந்து வந்தான். வீட்டின் பின்னாலேயே 2 ஏக்கர் நிலம். அதில்தான் அவர்களுடைய வாழ்க்கை நிலைத்தது. ராமுவின் அப்பா அதிகாலை எழுந்து மாட்டுக்கு தீனி போட்டு கலப்பை எடுத்து வயலுக்கு போவார். அம்மா வீட்டில் சமையல் செய்து ராமுவை பள்ளிக்கு அனுப்பி வைத்து பிறகு வயலுக்கு வந்து உதவி செய்வாள். ராமுவும் பள்ளி முடிந்ததும் நேரே வயலுக்குத்தான் செல்வான். படிக்கணும் ராமு, ஆனாலும் மண்ணையும் மறக்கக்கூடாது என்று அப்பா சொல்லுவார். வெயில் சுட்டாலும் மழை பொழிந்தாலும் பயிரை காப்பாற்ற தினமும் உழைத்தார்கள். சில வருடம் மழை குறைஞ்சது, விளைச்சல் சரியில்லை, வீட்டில் அரிசி கூட குறைவாகிவிட்டது. அந்த நேரத்திலும் ராமு படிப்பை விடவில்லை. இரவு விளக்கு வெளிச்சத்தில் புத்தகம் படித்து காலையில் வயலில் வேலை செய்து வந்தான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், ராமு, நீ பெரியவனா ஆனா என்ன ஆக ஆசைப்படுற என்று. ராமு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், விவசாயத்தை காப்பாற்றுற டாக்டர் ஆகணும் சார் என்று. எங்க ஊர் விவசாயிகளுக்கு உதவி செய்யணும். அந்த வார்த்தை ஆசிரியரின் கண்களை நனைச்சது. பல வருடங்கள் கடந்தது. ராமு நல்ல மதிப்பெண்களுடன் படித்து விவசாய அறிவியலில் தேர்ச்சி பெற்றான். பிறகு மீண்டும் தன் கிராமத்துக்கே திரும்பி வந்து புதிய முறைகளில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். சொட்டு நீர் பாசனம், இயற்கை உரம், விதை தேர்வு எல்லாவற்றையும் தன் ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்போ செல்வநகர் பசுமையாக மாறிவிட்டது. இளைஞர்கள் மீண்டும் விவசாயத்துக்கு மண்ணை திரும்ப நேசிச்சா ஆரம்பிச்சாங்க. ராமு மண்ணும் அடிக்கடி நம்மை சொல்லுவான், கைவிடாது. மண்ணை நேசிச்சா மண்ணும் நம்மை கைவிடாது.